Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சீக்வென்ஸில் வந்து தேர்ட் டைப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேக் நாட் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சீக்வென்ஸோட சுகர் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு சீக்வென்ஸ் ப்ளஸ் ஒரு சுகர் பீட் வந்து நான் நீடில் லோட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு நம்ம இந்த சுகர் பீடை விட்டுட்டு அந்த சீக்வென்ஸுக்குள்ளே விட்டு ஒரு நாட் போட்டுக்கிறோம். பக்கத்தில் வெளியில் சீக்வென்ஸுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இன்னொரு செயின் போட்டுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லோட் பண்ண மாதிரியே ஒரு சீக்வென்ஸ் ப்ளஸ் ஒரு சுகர் பீடை எடுத்து நம்ம அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு அந்த சுகர் பீடை தள்ளிட்டு உள்ளுக்குள்ளே விட்டு ஒரு செயின் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே லாக் ஆகிக்கும். அப்படியே வெளியில் வந்து ஒரு நாட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் வந்து சேம் வந்து சீக்வென்ஸும் சுகர் பீடை வந்து லோட் பண்ணி இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். நம்ம இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக சீக்வென்ஸ் வந்து ஆல்ரெடி போட்ட 2 டைப் மாதிரி இல்லாமல் இது சுகர் பீடோடு சேர்த்து போடும்போது இன்னும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இதே வந்து நான் 2மே கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வேறு கலர் சீக்வென்ஸ் ப்ளஸ் வேறு கலர் சுகர் பீட் கூட யூஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். பார்க்குறதுக்கு இது நீட்டாக இருக்கும். நம்மளோட ப்ளவுஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி சுகர் பீட் கலர்ஸும் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இது ஃப்ளவர் டைப்பில் கூட நம்ம இது வந்து அப்ளை பண்ணலாம். இது ஒரு சாம்பிள் தான் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து ஒரு லைனில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இதை வந்து உங்களோட க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதில் அப்ளை பண்ணலாமோ, ஃப்ளவர்லேயோ லீஃப்லேயோ இல்லை ஒரு கொடி டிசைன்லேயோ அந்த மாதிரி எதில் உங்களுக்கு அப்ளை பண்ணால் நல்லா இருக்குமோ அதில் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி போடுங்க. நம்ம அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு சீக்வென்ஸ்குள்ளேருந்து நாட் போட்டோம் அப்படின்னா இது வந்து லாக் ஆகிடும். பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு ஒரு நார்மல் சிங்கிள் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அது போடும்போது தான் அந்த ஃபுல் ரவுண்டும் நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியும். நம்ம அந்த சிங்கிள் செயின் வந்து போடாமல் அப்படியே நம்ம லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த நம்ம 2வது டைப் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்துடும். நம்ம அந்த ஒரு செயின் போட்டால் தான் அந்த முழு ரவுண்டும் வந்து நம்மளுக்கு விசிபிளாக தெரியும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸ் வந்து ஒன்றாவே வந்து அதாவது ஒரு சீக்வென்ஸு ஒரு சுகர் பீட் அப்படியே லோட் பண்ணி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நம்ம நிறைய லோட் பண்ணிக்கிட்டோம் நீடில் அப்படின்னா வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து ஒன்றா எடுத்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். எண்டில் வந்து எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.